இப்ப பேக் போர்ஷன் வந்து நீங்க ஸ்ட்ரைட்டா போட்டுதான் நீங்க கட் பண்ணிருக்கீங்க. இதே இதுல வீவிங்ஸ் அப்படின்ல வார்ப்பு வெஃப்ட்னு இருக்கும். அதாவது நீலவரத்துல வந்து வார்ப் லைனும் குறுக்க வரத வெஃப்ட்னு நம்ம சொல்லுவோம். அந்த கிரைன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு நீங்க பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா நார்மலா ஒரு இதுல வர்றது வந்து ஸ்ட்ரைட்டா தான் வரும். இந்த கரை பகுதி வர்றத நம்ம நீல வாக்குல இருக்கு, கரை பகுதி செல்வெஜ்னு நம்ம சொல்லுவோம். இப்ப இத வந்து இப்படியே இதே பொசிஷன்ல இப்படி போட்டு நம்ம ஃப்ரண்ட் கட் பண்ணோம் அப்படின்னா அதுதான் நேர் கட்டிங் பிளவுஸ். இதுல நெக் வரைஞ்சிக்கலாம், இதுல ஃப்ரண்ட், இதெல்லாமே நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணி நம்ம போடும்போது ஸ்ட்ரெச்சே ஆகாது. கப் ஷேப் வந்து கொஞ்சம் பிளாட்டா காட்டும். அந்த மாதிரி விரும்புறவங்களுக்கு, அதாவது பஸ்ட்டை வந்து ரொம்ப எம்போஸ் பண்ணி காட்டக்கூடாது, ஹெவி பஸ்டா இருந்தா ரொம்ப எம்போஸ் பண்ணி காட்டக்கூடாது, அந்த மாதிரி போடணும், பிளாட்டா தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் கட் ஓகே. அதே ஹெவி பஸ்ட் இருக்கிறவங்க, அதே மாதிரி நார்மல் பஸ்ட் இருக்கவங்க எல்லாருமே பிளவுஸ் வேர் பண்ணும்போது கரெக்டா ஃபிட்டிங்கா லுக்கா இருக்கணும். அப்படிங்கும் போது நம்ம கிராஸ் கட்டிங் போடுவோம். அப்ப அந்த கிராஸ் கட்டிங் அப்படிங்கிறது இந்த கிளாத்தை வந்து இப்படி திருப்பிக்கணும். கீழே இருக்க கிளாத் வந்து கிராஸ்ல இருக்கும். இப்படி இழுக்கும் போது அது எக்ஸ்பெண்ட் ஆகாது. அதுவே நம்ம இப்படி கிராஸ்ல இழுக்கும் போது துணி என்ன ஆகும்னா நல்லாவே எக்ஸ்பெண்ட் ஆகும்.